இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கூட்டு வைக்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு, அதுலேயும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கழுவி அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அதுலேயே வீட்டிலேயே அரைச்சி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூனு. கூட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு அதையும் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு வானிலை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியையில் கொஞ்சம் சீரகம் போடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சோண்டு வரமிளகாவும் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 4 விசில் வந்தோடனே குக்கரை திறந்து முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கிறத போடுங்க. தாளித்து வச்சு தாளிப்பு அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கூட்டு ரெடி.